அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சிறிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்ற ஒரு காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி மண்டலம் 22 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தாசன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சிவகிருபா அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் வேல்முருகன் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் சிவசன் முகநாதன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் அவர்களது சக உறுப்பினர்கள் மற்றும் மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், முன்னாள் தலைவர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இணை வணக்கம். ரோட்டரி இணை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் ரவி சுந்தர் அவர்கள். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறுவனங்களில் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கைகள் உண்மையான ரோட்டரி மேற்கொள்ள ஆழமாக வைத்துக் கொள்வோம். அனைத்து மக்களது தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும். நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடு நீக்குவோம். பொருளாதார சமயத்தலை களையவும். மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழில் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் துறந்தும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளனையே ஒன்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் உண்மையுடைய தந்தை இங்கே கூடியுள்ள ரோடுகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றிங்கய்யா. ரோட்டரியை வணக்கம் மாஸ்டர் தலைவர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சின்முத்திரை நேராக அமர்ந்து கொள்ள வேண்டும். குரு வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றிங்கய்யா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை நேராக அமர்ந்து ஆ எழுத்து உ இம் நன்றாக மூச்சை இழுத்து உச்சரிக்க வேண்டும். சின்மை முத்திரை. ஆதிமுத்திரை.
வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேரா நீட்டிக்கிறோம். பேக் நல்லா டிராப் இலக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். பேக் டிராப் இதை எடுத்துருக்கு. கால்களை நேர நீட்டி கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுகின்றோம். 1 2 3 4 5. அடுத்து கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. 1 லெஃப்ட் லெக், 2 ரைட் லெக், 3 லெஃப்ட் லெக், 4. ஓய்வு. நன்றாக நேரா அமர்ந்து நல்லா மூச்சு தொடுங்க. அடுத்து நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நன்றாக மூச்சல் தொடுங்க. பாதகஸ்தாசனம் முதல் நிலை. கைகளை மெதுவா மேல உயர்த்துங்க. அப்படியே பேக் பெண்டிங். மூச்சு இழுத்துட்டே நேரா வந்துருங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கால் பாதத்தை கால் கணுக்கால பிடிச்சு நல்லா தலையை க்ளோஸா கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டா வந்து மூச்சுடுங்க. பிரியாசனம். 1 2 3 4 5. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவா கையில கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. அடுத்து அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். அமர்ந்த நிலையில ஒட்டகாசனம். அப்படியே முட்டி போட்டு நில்லுங்க. பேக் பெண்டிங். நல்லா பின்னாடி வளைஞ்சு ரைட் ஹேண்டை ரைட் லெக் பிடிச்சிருங்க.
தலை நல்லா பின்னாடி கொண்டு போங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் பிடிச்சு தலை நல்லா பின்னாடி கொண்டு போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. வஜ்ராசனில் அமர்ந்து மகாமுத்ரா. பின்னாடி கை கட்டிக்கங்க. நன்றாக மூச்சில்லுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே தலை கீழே போய் டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சில் தொடுறோம். நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடுங்க. ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. கால நேரம் நீட்டிக்கோங்க. கால் விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. அடுத்து அர்த்த மச்சேந்திராசனம். லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வைங்க. லெஃப்ட் லெக்ல ரைட் லெக் பிடிச்சிடுறோம். ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. உங்களால் இயன்ற அளவுக்கு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. கால்களை நேரா நீட்டிடுறோம். அடுத்து வலது காலை கீழே வச்சுக்கோங்க. இடது கால் எடுத்து வலது காலுக்கு மேல வச்சிடறோம். ரைட் சைடு கொண்டு வந்து கால் பார்த்து வச்சு ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சுக்கணும். நல்லா பின்னாடி திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுறோம். ரெண்டு காலையும் நேரா நீட்டிருங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. அடுத்து மான் மூச்சு பயிற்சி. முதல்ல மான் ஆசனம். கால் முட்டியில கை முட்டியை டச் பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல பாருங்க. இடுப்பு நல்லா கீழே இறக்கி தலை நல்லா மேல உயர்த்தணும். 1 2 3 4 5 6
7, 8, 9, 10. மூச்சு விட்டுட்டு இடுப்பு நல்லா மேல தூக்கி தலையை நல்லா கீழே கொண்டு வந்துருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே மூச்சு இழுத்துட்டு மேல வாங்க. மான் மூச்சு பயிற்சி. நல்லா மூச்சு இழுத்துட்டே மேல பாக்குறோம். இப்ப மூச்சு விட்டுட்டே கீழே போங்க. நல்லா இடுப்பு மேல உயர்த்துங்க. 1, நல்லா மூச்சு இழுத்து வெளியிடணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. கால் முட்டையை சேர்த்து வச்சு வஜ்ராசனில் உட்காந்துருங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டு முயலாசனம். கையை நேரா நீட்டி தலை கீழ் டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு இழுத்து விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுறோம். அடுத்து கபாலபதி மூச்சு பயிற்சி. ரைட் ஹேண்ட்ல பெருவரில் வச்சிருங்க. லெஃப்ட் சைடு கபாலபதி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சு மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக விடுங்க. மோதிர விரல் வச்சுக்கிறோம். ரைட் சைடு மூச்சை விடுறோம். கபாலபதி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. நல்லா மூச்சு காற்றையே கவனிங்க. ரெண்டு கையில சின்முத்திரை வச்சு மெதுவாக மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக விடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சிடுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க.
ஆழ்ந்து மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. அப்படியே கால் நீட்டி சுகாசனத்துல உட்காந்துக்கோங்க. வஜ்ராசனம் நீண்ட நேரம் வந்திருந்தா, கால் வலி இருந்தா சுகாசனத்துல அமர்ந்துக்கலாம். கால் நல்லா இலக்குப்படுத்திக்கோங்க. லெஃப்ட் லெக் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் லெக் எடுத்து வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சில் தொடுங்க. பஸ்திரியா நல்லா மூச்சை உள்ள இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நன்றாக மூச்சில் தொடுங்க. மோதிரம் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவாக மூச்சு விடுறோம். வயிற்றுக்கிரியை கட்டை விரல இப்படி பின்னாடி வச்சு 4 விரல வயிற்று பகுதியில் வச்சுக்கிறோம். மூச்சு இழுக்கும் போது நல்லா ஃப்ரீயா விடுங்க. மூச்சை விடும்போது நல்லா காற்றை வெளியேற்றி வயிற்று பகுதியை நசுக்கி வெளியேற்றும் காற்று. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்செழுத்து மெதுவாக மூச்சை விட வேண்டும். ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க. அடுத்து பெருவிரல அக்குள்ள வச்சிடறோம். 4 விரல்ல ஜஸ்ட்ல வச்சு நல்லா மூச்சு இழுக்கும் போது நெஞ்சு கூட நல்லா விரியணும். கை ஃப்ரீயா விடணும். மூச்சை விடும்போது நல்லா இப்படி ஜஸ்ட சுருக்கி வெளியேற்றும். மூச்சிலுங்க, மூச்சு விடுங்க. 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. சின்மய முத்திரை. 3 விரல மடக்கி ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் டச் பண்ணி வச்சுக்கிறோம். நேராக அமர்ந்து நன்றாக மூச்செடுத்து மெதுவாக விடுறோம். ஆழ்ந்த மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு காற்ற விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சிலுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அடுத்தது ஷோல்டர்ல வச்சுக்கிறோம். மூச்சு இழுக்கும் போது கையை மேல உயர்த்துங்க. மூச்சு விடும்போது முழங்கை நல்லா கீழே இறக்கி 1, 2, 3, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஆதிமுத்திரை. கட்ட விரல இப்படி உள்ள வச்சு 4 விரலால கட்ட விரல முடியிறோம். ஆதிமுத்திரை. ஆதிமுத்திரை வைத்து நன்றாக மூச்செழுத்து மெதுவாக விட வேண்டும். நல்லா ஆழ்ந்து மூச்சிலுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. கவனமெல்லாம் மூச்சு காற்று மேலே வச்சு நன்றாக மூச்சிலுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அடுத்து ஆதிமுத்திரை வச்சுக்கிறோம். நல்லா மூச்சு இழுத்துட்டே கை மேல கொண்டு வாங்க. கீழே வரும்போது ஆதிமுத்திரையோட மூச்சு காற்ற வெளியேற்றுறோம். நல்லா மூச்சிலுங்க. 1, 2, 3. நல்லா உள்ள இழுக்கிற மூச்சு வந்து நல்லா அதிகமா இழுத்து வெளியே விடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. ஆனந்த முத்திரை. கைகளை இப்படி விரிச்சு உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி இப்படி வச்சு நல்லா மூச்சு காற்றையே கவனிங்க. மெதுவா மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். ஆழ்ந்து மூச்சிலுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. மீண்டும் மெதுவா மூச்சிலுங்க,
மெதுவா மூச்சு விடுங்க. அடுத்து நாடி சுத்தி பிராணாயாமம். பெருவிரல வச்சுட்டு மெதுவாக இடது பக்கம் நம்முடைய மூச்சை மெதுவா இழுத்து உங்களால இயன்ற அளவுக்கு நிறுத்தி வலது பக்கம் மெதுவா விடணும். விட்ட பிறகு மீண்டும் வலது பக்கமே மெதுவா இழுக்கணும். உங்களால இயன்ற அளவு நிறுத்தி மெதுவா இடது பக்கமே விடுங்க. சிறப்பு. நன்றாக மூச்சில் தொடங்க. 2 கையில சின்முத்திரை வச்சு ஒரு 10 முறை மெதுவாக மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுத்த பிறகு மெதுவா மூச்சு விடுங்க. அடுத்து சண்முக முத்திரை வச்சு 2 முறை சொல்லுங்க. 2 விரல் கண்கள் மேல இருக்கு, 2 விரல் வாய்ப்பகுதி மேல இருக்கு. நல்லா மூச்சிலுங்க. மீண்டும் மூச்சு சொல்லுங்க. ஓய்வு. அப்படியே சாந்தியாசன ஏற்படுத்துறங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் எடுத்து சிறப்பித்து கொடுத்த ஆசன சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு சமையல் முறைகளை சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் பிரகாஷ் சிவகுமார் அவர்கள் இன்றும்
அனைவருக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான சமையல் முறைன்னு சொல்லலாம். ஆரோக்கிய கேசரி வகைகள் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வந்து சிறப்பா நமக்கு வந்து வகுப்பெடுக்க இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து எல்லாருமே வந்து வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேசரி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கிய ஒரு உணவுப் பொருளாக நம்ப ஒரு ஃபங்ஷனாக இருக்கட்டும், மற்ற ஒரு விருந்தோம்பல் நிகழ்ச்சியாக இருந்தாலும், அந்த கேசரியை வந்து நம்ம வந்து ஒரு முதன்மையாக ஒரு உணவாக நாம் எல்லோரும் இப்போ வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையிலே இன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய கேசரி வகைகள் பற்றி சிறப்பாக விளக்கம் அளிக்க ரேகா சிவகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்குமா? ஓகேங்க. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு இனிப்பான விஷயம் பத்தி தான் பேச போறோம். ஐயா சொன்ன மாதிரி ஒரு கொண்டாட்டம் வீட்ல வந்து ஒரு நிகழ்ச்சினாலே ஏதோ ஒரு பிறந்த நாளா இருக்கட்டும், இது வந்து ஒரு இனிப்பு செய்யலாமா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும்போது உடனடியா நம்ம செய்யக்கூடிய ஒரு இனிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசரி. கேசரின்ற பெயரே இன்னைக்கு பேர் மாறி உருமாறி இப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. அதுல நாம ஆரோக்கியமா எப்படி பண்ண போறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பசங்க மைண்ட்லயும் சரி, நம்ம மனநிலையும் சரி, கேசரினா கேசரி கலர் அப்படின்ற ஒரு அதான் கேசரினால கேசரி கலர தான் அத சொல்லுவாங்க. கேசரி கலர் பவுடர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரே வந்து கேசரி பவுடர். லெமன் கலர் வேணுமா? ஆரஞ்சு கலர் வேணுமா? எல்லோ கலர் வேணுமான்றது அந்த கேசரி பவுடர் தான் கேசரியாவே இருக்கும். தமிழ்ல வந்து பழுப்பம் அப்படின்றது தூய தமிழ்ல வந்து பழும்பம் அப்படின்னு உச்சரிச்சிருக்காங்க. இந்த கலவை இனிப்பு கலவைக்கு வந்து நம்மளுடைய தூய தமிழ்ல பழம்பம் அப்படின்ற ஒரு தூய தமிழ் வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தேடி தேடி எடுப்பாங்க இல்லைங்களா? தமிழ் நம்ம முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழுக்கு இங்கிலீஷ் நம்ம என்னன்னு தேடுவோம் நெட்ல சர்ச் பண்ணி. இன்னைக்கு ஆங்கில வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல என்னன்னு தேடுற அளவுக்கு நம்மளுடைய மாற்றங்கள்ல உயர்ந்திருக்கோம் அப்படின்றது. ஸோ அதுல வந்து இன்னைக்கு நாம இதை பத்தி பார்க்க போறோம். இப்போ வந்து பெரும்பாலும் ஆஹ் ஒரு பிறந்த நாள்லாம் வீட்ல உடனே நம்ம ஒரு கேசரி பண்ணிடலான்ற வழக்கம் வந்து முன்னாடி இருந்தது. இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. எங்க சின்னப்பலாம் ரொம்ப ஈஸியா அத செஞ்சுருவாங்க. ஈஸியா உடனே ஒரு 1/2 கிலோ ரவை, அதுதான் ரவை. கேசரினாலே ரவா. ஸோ எடுத்துட்டு வருவாங்க. அத கலப்பாங்க. சர்க்கரை போடுவாங்க. அதுக்கு அந்த பவுடர் போடுவாங்க. செஞ்சுருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சர்க்கரை பொங்கல் தான் நம்மளுடைய வழக்கத்துல வந்து அதிகமா இருந்தது. அந்த நெய் அதிகமா போட்டு நம்ம இறைவனுக்கு படைக்கும்போது நெய்வேத்தியமாவும், அதன் அடிப்படையில தான் நம்மளுடைய இனிப்புனா அந்த இருந்தது. இடையில வந்து நம்மளுடைய நெறைய மாற்றங்களுக்கு நடுவுல ஈஸியாவும், ரொம்ப டேஸ்டாவும், ஸோ அதன் அடிப்படையில இது சர்க்கரை பொங்கல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வெல்லம் தான். மண்டை வெல்லம் தான் போட்டு செய்வோம். இந்த நாட்டு சர்க்கரை போட்டு செய்வோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனா கேசரினாலே ரவை, சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, அந்த கலர் இதுதான் அதனுடைய பேஸ். நம்ம மாவட்டம் சார்ந்து இல்லாம, இப்போ உதாரணத்துக்கு ஆ நம்ம மாநிலம் சார்ந்து இல்லாம, இப்போ பஞ்சாப் இந்த மாரிலாம் பார்க்கும்போது, கோதுமை ரவையில வந்து கேசரி பண்ணுவாங்க. அந்த கோதுமை ரவையில கேசரி அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் மாரியே இருக்கும். ஆ ரொம்ப சுவை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, மாநிலமா மாறுது. அங்கங்க அவங்கவங்க அந்த உணவு முறையில அந்தந்த விளையிற பொருள் கொண்டு செய்யக்கூடிய இதுதான் வந்து நம்ம அந்த இனிப்பு சார்ந்த விஷயங்கள், உணவுகள். ஓகே. நம்ம இன்னைக்கு பெரும்பாலும் ரவை இருந்தா தான் கேசரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்ல தான் இருக்கோம். ரவை. அது வந்து வெள்ளை ரவையோ, இல்ல கோதுமை ரவையோ, அந்த 2 தான் பேஸ். இன்னைக்கு வந்து எந்த அரிசியிலயுமே பச்சை அரிசியில ரவை உடைக்க சொல்லி நம்ம நெறைய கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன். இப்ப தூயமல்லி அரிசி இருக்குன்னா, அத வந்து 2 ரவை பதம் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மெல்லிய ரவை பதம். நம்ம இந்த மைதா
ரவை சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒயிட் ரவா வருது இல்லைங்களா? இங்க பெரும்பாலும் அந்த பாலிஸ்டர் ரவா. ஸோ அந்த ரவை. அந்த ஒண்ணுமே இல்ல கோதுமை தான். ரொம்ப பாலிஷ் பண்ணி அந்த ப்ளீச்ல வர மாரி பண்ணியிருக்காங்கன்றது தகவல். இப்ப எப்படி மைதா மாவு ஒயிட்டா இருக்கு, கோதுமை மாவு இந்த நிறத்துல இருக்கு. இது இது ஒரு கிழங்கு மாவு. இது வந்து இதுல இருந்து வருதுன்ற மாரி. ரவை வந்து பாத்தீங்கன்னா, கோதுமையுடைய குருணைய வந்து ப்ளீச் பண்ணி, அந்த ஸ்டேஜ்ல இருந்து அத பண்றதா நமக்கு தகவல். நேரடியா உண்மையிலே நான் அந்த மாரி பார்த்தது கிடையாது. தகவலா நம்ம சேகரிக்கும்போது வந்த தகவல். ஸோ அதன் அடிப்படையில வந்து நம்ம எப்படி வந்து மைதாவெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்றோமோ, அதே மாதிரி தான் வெள்ளை ரவைய தவிர்க்கணுன்றதுமே நம்ம உணவு முறையில ஆரோக்கிய உணவோட சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு மாற்றா கோதுமை ரவை, மக்காச்சோள ரவை, கம்பு ரவை, சோள ரவை இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சிறுதானிய ரவை. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ரொம்ப சிறப்பான ஒரு சப்ஜெக்ட்ட பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த ரவை வந்து நம்ம வீட்ல எப்பவுமே ஒரு மாதத்துக்கு ஒரு 3 கிலோ, 5 கிலோ அளவு வீட்ல இருக்கிற பட்சத்துல பாரம்பரிய அரிசியில நீங்க ரவை உடைச்சு வச்சுக்கலாம். இன்ஸ்டன்ட்டா நம்ம ஒரு உணவு செய்யணும் அப்படின்னா, அந்த ரவைய நம்ம பல வகையான உணவுக்கு பயன்படுத்தலாம். கேசரி, உப்புமா, கிச்சடி, திடீர்னு வந்து ஒரு பொங்கல் பண்ணோம், ரவை பொங்கல். அரிசி வந்து பாரம்பரிய அரிசி வேகத்துக்கு நேரம் ஆகுதுன்னா, இந்த ரவை வந்து பெரிதும் நமக்கு உதவும். நம்ம ரவைக்குன்னே ஒரு டாபிக் ஒரு நாள் எடுத்து பேசுவோம். அந்த ரவையில தான் நம்ம வந்து கேசரி பண்ண போறோம். கேசரியிலே வந்து 2 வகை இருக்கு. ரொம்ப சாஃப்ட்டா நம்ம வாயில போட்டோம் நல்லா கரையிற மாதிரி இருக்கணும் அப்படின்னும்போது, அந்த மெல்லிய ரவையில மட்டும் தான் அது வரும். எக்ஸாம்பிள் வந்து நானு வெள்ள ரவை பேஸ்லயே நான் சொல்றேன்னா, இப்ப வெள்ள ரவையில தூய மல்லி பச்சை அரிசிய கழுவி காய வச்சிரணும். ஊற வைக்க வேண்டாம். கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, கழுவிட்டு வெயில்ல நல்லா பழைய அரிசி அளவுக்கு காய வச்சு, நல்ல மொட மொடன்னு காய வச்சுட்டு மிஷின்ல குடுக்கணும். மிக்ஸில நீங்க என்னதான் முயற்சி பண்ணீங்கனாலும், மாவு, ரவை, அரிசி கலந்து கலந்து வரும்போது, அந்த ரவை வந்து சரியான பதத்துல வராது. ரவை பதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அரைப்பாங்க. அதுலயும் வந்து மாவு நிக்கும். இந்த அளவுக்கு நிக்காது. இதுல வந்து வந்து ஒரு 1 கிலோ அரிசியில வந்து இதுல நம்ம மிக்ஸில அரைக்கும்போது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 200, 300 கிராமே மாவு வந்துரும். மெஷின்ல அரைக்கும்போது ஒரு 50 கிராம், 100 கிராம்க்குள்ள தான் அந்த மாவு இருக்கும். நம்ம ஜலிச்சு, ரவை ஜல்லடையில ஜலிக்கும்போது மாவு தனியா வந்துரும். நம்ம அந்த ரவைய வந்து சேகரிச்சு வச்சுக்கலாம். மாவ மத்த பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம். இதான் வந்து நம்ம ரவை வந்து பண்றது. அரிசிய வந்து உங்களுக்கு என்ன தேவை? ஒரு 3 கிலோ வேணுமா? இல்ல 5 கிலோ வேணுமா? நம்ம அத வந்து கழுவி நல்லா காய வச்சு, ரவை உடைச்சுட்டோம்னா, கல்லரவை மிஷின்ல பயன்படுத்துங்க. ஊர்ல கண்டிப்பா அங்கங்க கல்லரவை இயந்திரங்கள வந்து போட்டிருக்காங்க. தேடினீங்கன்னா கிடைக்கும். மிஷின்ல பண்றதோட இப்போ இரும்பு இயந்திரத்துல பண்ணக்கூடியது இப்ப நெறைய இப்படி போட்டு அடுத்த செகண்ட் மாவா வெளிய வருது. சில மிஷின்லாம் 2 டைம் போடுவாங்க. 3 டைம் போட்டு அரைச்சு குடுப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, நம்ம அரைக்கக்கூடிய அந்த ரவை மாவு வந்து அவ்ளோ ஹீட் டெம்பரேச்சர்ல வெளிய வரும். மிக்ஸிக்கு சொல்லுவோம் இல்லையா? அதே மெத்தட் தான். ஸோ அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் தேடினீங்கன்னா, நாங்க உங்க பகுதியில இருக்கு. தேடுங்க. அதுல நீங்க அரைச்சு வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே அது மிளகாத்தூள் அரைக்க இதெல்லாம் இருக்கு. மாவு அரைக்க, ரவை உடைக்க அந்த மாரி இருக்கு. ஓகே. நம்ம ரவை வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். இது வந்து நீங்க சேகரிச்சு வச்சுட்டீங்கன்னா, சரியான பதத்துல இருந்துச்சுன்னா, குறைஞ்சபட்சம் இது வந்து ஒரு 3 மாசம் வரைக்கும் நல்லாருக்கும் இந்த ரவை. இடையில மட்டும் எப்பயாச்சும் உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்ல இந்த மாரி ஸ்டீல்ல வைக்கும்போது, அந்த நமுறல் மாரி வரும்போது, சீக்கிரமா அது ஆ கெட்டு போரும். கெட்டதுன்னா உங்களுக்கு வண்டு வைக்கவோ, புழு வைக்கவோ ஆரம்பிச்சுரும். நீங்க தினம் அப்பப்போ வாரத்துக்கு 1 நாள் எடுக்குறீங்க, ஹேண்டில் பண்றீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு ஒரு முறை கூட நம்ம லைட்டா வெயில்ல கொட்டி இந்த ரவைய திரும்ப எடுத்து வச்சோம்னா, உங்களுக்கு நாட்கள் அதிகமா வரும். கெடாம இருக்கும். ஓகே. வந்து நம்ம ரவா ரெடி பண்ணிட்டோம். இதுல வந்து இனிப்புக்காக என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னும்போது, நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். ஆ வெல்லம் சேர்க்கலாம். வெல்லம் வந்து ஆனா அந்த ஃப்ளேவர் வராது. அது நீங்க நம்ம இனிப்புல வந்து சேர்க்கக்கூடிய பொருட்கள பார்க்கும்போது ஒவ்வொரு சுவை மாறும். கள்ளக்குறிச்சி திருவிழால வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இரவு வந்து ஆ செக் பண்ணும்போது மெட்டீரியல் செக் பண்ணும்போது, கேசரி தான் நம்மளுடைய லிஸ்ட்டு. கருங்குருவை பழமும். ஸோ அதுல வந்து நாட்டு சர்க்கரை தான் எழுதியிருந்தேன். உருண்ட வெல்லம் வச்சிருந்தாங்க. இரவு நான் வந்து பார்க்கும்போது ஒரு 8:30, 9 மணி இருக்கும். நான் பனை திருவிழா முடிச்சுட்டு போம்போது தாமதம் ஆயிடுச்சு. ஆ
பாயாசம்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். கேசரியில அது பண்ண முடியாது. சரின்ட்டு அப்புறமா அம்மா கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். கொஞ்சம் எதனா முயற்சி பண்ண முடியுங்களா? பரவாயில்லையே வெல்லத்திலே செஞ்சுருங்கன்னாங்க. இல்லைங்க வெல்லத்தில செஞ்சிடலாம். சாப்பிட்டு அப்புறம் சர்க்கரை பொங்கல் சொல்லுவாங்க. ஃப்ளேவர் மாறும். அது டேஸ்ட்டே ஃபுல்லாவே மாறிடுமா அது? ஏன்னா வெல்லத்தோட பாகு வேற. வெல்லத்தில பாகு எடுத்து உருண்டை பிடிக்கிற அந்த பதம் வேற, நாட்டு சர்க்கரை பதம் வேற. அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நைட்டு 9:30 மணிக்கு மேல மத்த இடத்துல அது ஏற்பாடு பண்ணி வந்துருச்சு. காலையில ஒரு 7, 8 மணிக்குள்ள நாட்டு சர்க்கரை திரும்ப வந்துருச்சு. ஆனா இந்த உணவுக்கு இந்தந்த பொருள் போடணும் அப்படின்றதுல வந்து நம்ப இவ்ளோ பெரிய நபர்கள், இவ்ளோ நபர் 1000 பேருக்கு சமைக்கிறோம். இந்த 1000 பேருக்குமே அந்த சுவை குடுக்க தான் நம்ம வரும்போது, அந்த மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து ரொம்ப சரியானதா இருக்கணுன்றது, அங்க நம்ப எடுத்த ஒரு முயற்சி ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மாரி நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பனை கற்கண்டு தூள், நல்லா தூளா நம்ப பொடி மாரி அடைச்சுக்கணும். பனங்கற்கண்ட வாங்கிட்டு வந்து, ஆ நம்ம தேவைக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆ வீட்டுக்கு நம்ம செய்றோம்னா, அதிகபட்சம் ஒரு 200 கிராம்ல செஞ்சோம்னாலே, அதுவே 5 பேர், 10 பேர் சாப்பிடலாம். 200 கிராம் ரவையில செஞ்சீங்கனாலே. ஸ்வீட் கொஞ்சமா தானே எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி. 200 கிராம் செஞ்சாலே அதுவே அதிக அளவு. உண்மையிலேயே சொல்லணும்னா, நாங்க இந்த உணவு முறையில இந்த கலவை சாப்பாடு எல்லாம் குடுக்கும்போது, 1000 பேருக்கு 8 கிலோ ரவையில தான் கேசரி பண்ணுவோம். 1000 பேருக்கு. 8 கிலோ அரிசியில கேசரி பண்ணுவோம். ஒருத்தருக்கு 1 கரண்டி, குழி கரண்டில அளவு வைப்போம் இல்லைங்களா? அதான். திரும்ப கேட்டாலும் கிடைக்கும். ரொம்பலாம் கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒரு அளவுக்காக சொல்ல வரேன். அந்த மாரி தான். அப்ப நீங்க 100 கிராம்லேருந்து 150 கிராம் ரவையில பண்ணீங்கனாலே தாராளமா ஒரு நம்ம சாப்பிட்டு அக்கம் பக்கம் 4 பேருக்கு குடுக்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸ்வீட்டா குடுத்தோம்னா. அதுவே உணவா எடுத்தோம்னா அதிகமா செஞ்சுக்கணும். அளவுக்காக சொல்றேன். அப்போ இந்த ஸ்வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை, இந்த பனங்கற்கண்ட வாங்கி பொடியா உடைச்சுக்கணும் மிக்ஸில. கல்லுல இடிச்சுட்டு மிக்ஸில உடைங்க. இல்லாட்டி முடிஞ்சா கல்லுல இடிச்சுக்கோங்க. நீங்க கற்கண்டா போட்டீங்கன்னா சீக்கிரமா கரையாது. பனங்கற்கண்டு தூளா தான் கேசரிக்கு பயன்படுத்தணும். 2வது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பனை வெல்லத்தையும் துருவி போடலாம். உடைச்சிட்டு மிக்ஸில ரிவர்ஸ் அடிச்சீங்கன்னா ஒரு பொடி மாரி வரும். கட்டியா தானே இருக்கு. ஒண்ணும் பாதியுமா உடைச்சு போட்டோம்னா உள்ள அப்படியே அது மிக்ஸ் ஆயிக்கோன்னீங்கன்னா, அது வெந்து வர நேரமும், இது கரையிற நேரமும் மாறுபடும்போது, அப்போ ஒரு அந்த அடி பிடிக்கிறது இந்த மாரிலாம் நடக்கும். துருவலா இருக்கணும். உதிரியா இருக்கணும். போட்டோம்னா, அந்த கேசரியில அடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல அது கலந்துரணும். மிக்ஸ் ஆயிரணும். அந்த அளவுக்கு தான் நம்ம போடுற இனிப்பு இருக்கணும். நீங்க மண்ட வெல்லலயும் பண்ணலாம். ஆனா சுவை வந்து மாறும். அது உங்களுடைய பிடிச்சமானதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். சரிங்களா? அப்புறம் நெட்ல பார்த்தேன். நெறைய பேர் வீட்ல பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கந்தசாரி சர்க்கரைன்னு சொல்லிட்டு, இந்த ஒயிட் சுகர் பண்ற அந்த ப்ராசஸிங்ல, இந்த சுத்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல அந்த கெமிக்கல் ஆடடுக்கு முன்னாடி எடுக்குறாங்க. அப்படின்ற ஒரு தகவல் தான். ஆனா பயன்படுத்தியிருக்கோம். அந்த வெள்ள சர்க்கரை பயன்படுத்தக்கூடிய சில இடங்கள்ல. இப்ப குலோப் ஜாமுன் ஜீரா பண்ணணும்னா, அந்த கந்தசாரி சர்க்கரையில பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாருக்கு. ஆ அந்த ப்ராசஸ் வந்து கெமிக்கல் ஆடடுக்கு முன்னாடி வரதுல எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி. ப்ரவுன் கலர்ல இருக்கு. கிறிஸ்டலைஸ்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறத்துல சமீபமா ஒரு ஓரிரு வருடங்களா கேள்விப்பட்டு இப்பதான் ஒரு 5, 6 மாதங்களா பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். பெரும்பாலும் நாங்க எதுக்கு இத பயன்படுத்துறோம் அப்படின்னும்போது, குலோப் ஜாமுன், இந்த மைசூர் பாக்கு இந்த மாரி ஸ்வீட்டுக்காக தான். அந்த கலர் வந்து அப்படியே வரணுன்றதுக்காக பண்ணும்போது நல்லா இருந்தது. நீங்களும் ஏதாச்சும் தகவல் இருந்தா சொல்லலாம். ஸோ அந்த சர்க்கரை பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்க பயன்படுத்தலாம். இதுதான் வந்து அதிகபட்சம் இந்த பொருள் வச்சு தான் பண்ண முடியும். பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை, ஆ உருண்ட வெல்லம், கந்தசாரி சர்க்கரை. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இந்த கேசரிய பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 200 கிராம் ஒரு 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 நம்ம பாத்திர அளவு சொல்லுவோம். 1 கப்பு ஆ அரிசி ரவனா, 1 1/2 கப்பு இனிப்பு. சில 2 போடலாம். பட் ஆனா இந்த வெல்லம் வந்து நாட்டு சர்க்கரை பொறுத்தவரைக்கும், ஒரு நாட்டு சர்க்கரையும் ஒவ்வொரு மாரி இருக்கும். சில இனிப்பு கம்மியா இருக்கும். சில இனிப்பு அதிகமா இருக்கும். சிலருக்கு இனிப்பு நார்மலா தேவைப்படும். 1 1/2 பங்குன்றது அந்த கெட்டித்தன்மைய வந்து மெயின்டெயின் பண்ணும். ரொம்ப இதுவா இருக்காது. 1க்கு 1ன்றது ரொம்ப குறைச்சல். 1க்கு 1 அளவு ஸ்வீட் பண்ணாலும், அது ஒரு சுவையா இருக்கும். ஒரு கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை போட்டோம்னாலும், ஆ ரொம்ப அது ஒரு மைல்டா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த மாரி நீங்க உங்க தேவைக்கு அத மாத்திக்கலாம்.
1 போடலாம், 1 போடலாம். 2 வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கேத்த மாரி மாத்திக்கலாம். அதே மாதிரி அதுல பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், நெய் இதுதான் முக்கியமான விஷயம். கேசரின்னா நமக்கு எடுத்தோம்னா ஒட்டக்கூடாது. விழுந்துரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே எடுத்தோம்னா, அப்படியே கரண்டில ஒட்டாம வரணும். ஸோ அந்த அடிப்படையில நெய் பண்ணா முழுமையா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நெய் பண்ணா முழுமையா நெய் பண்ணணும். நெய்யில வந்து கடலை எண்ணெய் கலக்கக்கூடாது. பட் நெய்யில வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கலந்துக்கலாம். அப்படின்ற மாரி சொல்லியிருக்கோம். இது சார்ந்து நானு மருத்துவர்கள்கிட்டயும் பேசியிருக்கேன். அதுல வந்து சரியான தகவல் தான் அப்படின்னு. சில விஷயங்கள் பண்ணுவேன். எனக்கு அது கரெக்ட்டா தெரியும். பட் இருந்தாலும் இந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த நபர்களோட பேசும்போது, சரி, சரியில்லன்ற விஷயத்த நம்ம அத பேசுற வழக்கம். தேங்காய் எண்ணெயோட நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்ப கேசரி பண்றோம்னா, அந்த ரவை வந்து வறுக்கறதுக்கு நாம நெய் பயன்படுத்திக்கலாம். இல்லாட்டி தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தலாம். அதிகபட்சம் நமக்கு வந்து 200 கிராம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து அதுல 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். 100 எம்எல்ல இருந்து 150 எம்எல் தேவைப்படும். இன்னும் சொல்லப்போனா, அ நல்லா அந்த ஆயில் அந்த ஸ்வீட்டோடைய கன்டென்ட் வரணும்னா, அதே 100 கிராமு நெய் எடுக்கிற 100 கிராம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அதிகபட்சம் நம்ம 50லேருந்து ஒரு 70 கிராமுக்கு எம்எல்க்கு நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஆயில். ஸோ வறுக்கறதுக்கும் தேவைப்படும் நம்ம ரவை. அத தாண்டி செய்யும்போதும் நமக்கு தேவைப்படும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாரம்பரிய அரிசி ரவையில பண்ணும்போது, சிகப்பரிசி சார்ந்து நம்ம பச்சை அரிசியில ரவை உடைக்கும்போது, 1க்கு குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 3 பங்கு தண்ணீ தேவைப்படும். 2 1/2லேருந்து 3 பங்கு. ஸோ 3ன்றது அதிக அளவு. அது நல்லா நம்ம ரவை உடைக்கிற பதம். மெல்லிய ரவையா இருந்துச்சுன்னா 2 1/2லயே முடிச்சுக்கணும். அப்பதான் அந்த அந்த கேசரி பதம் வரும். இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் லிக்விட் ஆயிட்டு வச்சோம்னா, கெட்டியாலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு பதம் அது. இப்ப நம்ம தூய மல்லி ரவையில வந்து அதிகபட்சம் நமக்கு 1க்கு 2 தண்ணியே சரியானதா இருக்கு. நமக்கு நல்லா டைட்டா வரணும். 2 1க்கு 2 அளவு தண்ணி. ஸோ நம்ம அந்த கப்ல அளக்குறோம் அப்படின்னா, ஒரு கப்ல ரவை எடுக்கிறோம். 1 1/2 கப்ல சர்க்கரை எடுக்கிறோம். நாட்டு சர்க்கரை. ஆ பனங்கற்கண்டு தூள் பண்ணும்போது ஸ்வீட் கொஞ்சம் லைட்டா மைல்டா கம்மியாகும். அதுக்கேத்த மாரி நம்ம கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிக்கணும். 2 கூட போடலாம் பனங்கற்கண்டு தூள் போடும்போது. தண்ணி வந்து 2 கப் எடுத்துக்கிறோம். டைட்டா வேணும்னா, நம்ம எடுத்து இப்படி வச்சோம்னா அப்படி இருக்கணும். கொஞ்சம் மெல்ட்டடா வேணும்னா நம்ம 2.5 கூட வச்சுக்கலாம் தண்ணி. எதுக்கு இத்தன அளவு மாத்தி மாத்தி சொல்றேன்னா, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தா தான் பிடிக்கும். இது இப்படிதான்னும்போது சிலரால அத ஏத்துக்க முடியாது. அது நம்ம இப்ப நாட்டு சர்க்கரை சொல்றோம். ஜலிச்ச நாட்டு சர்க்கரையா இருக்கும்போது கரெக்ட்டா அந்த அளவு உட்காந்துரும். சிலது வந்து அந்த கெட்டி கெட்டியா இருக்கும். உள்ள வந்து அந்த உருண்டைகள் இருக்கும். அது கரைஞ்சு அது கொஞ்சம் இதுவாகும்போது அது அப்படியே மாறும். இந்த மாரி நம்ம சமைக்கும்போது பல பதங்கள்ல நம்ம கவனிப்போம். இதுதான் அளவு. அதுல வந்து நம்ப ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பொடி பண்ண ரொம்ப அந்த சர்க்கரைலாம் போட்டு சேர்த்து அரைச்சு வச்சுப்போம். அது அப்படியே போட்டா உடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏலக்காய்க்கு ஒரு பதம் இருக்கு. ஏலக்காவ வெறும் வாணல்ல நிறம் மாறாம லேசா வந்து சூடுபடுத்தணும். இரும்பு சட்டியில லேசா. நிறம் மாறிடக்கூடாது. லேசா சிம்ல வச்சு நம்ம ஒரு மாதத்துக்குன்னா சாரி ஒரு 15 நாளைக்கு வந்து ஒரு 20 கிராம், 30 கிராம் ஏலக்காய் தான். அதிகபட்சம் ஒரு வீட்டு தேவைக்கு 30 கிராம் தான் நம்ம பயன்படுத்துவோம். இல்ல அதிகமா ஒரு 50 கிராம் வந்து 1 மாசத்துக்கு தேவைக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல பாதியா எடுத்துக்கிட்டு, இத லேசா இத உடைச்சுட்டு, நல்லா ஆற விட்டுறணும். நீங்க ஆற விட்டுட்டு, சின்ன மிக்ஸி ஜார்ல அரைச்சீங்கன்னா, அந்த தோலும், விதையும் சேர்ந்து பொடியா ஃபைன் பொடியாயிடும். நீங்க அதுல எதுவுமே போட வேணாம். சர்க்கரைலாம் போட்டு அரைக்கணும்ன்றதே கிடையாது. இப்ப நீங்க இத அரைச்சு ஒரு கண்ணாடி பாட்டில்ல, சின்ன கண்ணாடி பாட்டில்ல டைட்டா மூடி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 15 நாள். நீங்க அப்பப்ப இடிச்சு போடுறதுக்கும் நம்ம இந்த மூலிகை தேநீர் இதெல்லாம் போடும்போது அந்த மாரியே பயன்படுத்திக்கலாம். சில ஸ்வீட்ஸுக்குலாம் அந்த மாரி பொடி பண்ணி போட்டா, அந்த ஃப்ளேவர் வந்து குழந்தைங்களுக்கு அங்கங்க அந்த ஏலக்காவோட விதை மாட்டுனா அவங்க முகம் சுளிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப நல்லாருக்கும். ஏலக்காய் பொடி. ஆ திராட்சை, காஞ்ச திராட்சை, முந்திரி, ஆ வேணும்னா அந்த பாதாம் எல்லாம் பொடி பொடியா கட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கொஞ்சம் சமையல்ல நம்ம நெறைய ஈவென்ட்ஸ்லாம் பண்ணும்போது, சிலதெல்லாம் ஆட் பண்றோம். பாதாம், பிஸ்தா அந்த கிரீன் கலர் லைட்டா நமக்கு தெரியும். பட் நம்ம நாட்டு சர்க்கரை போடும்போது கலர் எதுவுமே தெரியாது. எல்லாமே சர்க்கரை பொங்கல் மாரி தான் இருக்கும். ஃப்ளேவர் வந்துரும். எல்லாம் வந்துரும். பட்
நம்ம பனங்கற்கண்டு போடும்போது நான் சொன்ன அந்த கந்தசாரி சக்கரை போடும்போது நீங்க இந்த கலர் ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் அது ஸ்ட்ரென்த்தும் கூட. நீங்க அதுலயே சேர்க்கலாம். பட் அதுல உங்களுக்கு பெருசா அந்த கலர்ஃபுல்லா தெரியாது. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி நட்ஸ்லாம் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கிறோம். வெள்ளரி விதை கூட எடுத்துக்கலாம் கேசரிக்கு. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் இதனுடைய அளவு. இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 200 கிராம் சேர்னா ஒரு 30 கிராமே அதிகமானது. இந்த நட்ஸ் எல்லாம் மொத்தமே சேர்த்து. நெறைய வேணும்னு நினைக்கிறவங்க இதுவுமே நம்ம ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அளவு. இதுல வந்து மெயினா நம்ம ரவைய வந்து நெய் விட்டோ, இல்ல தேங்காய் எண்ணெய் விட்டோ நம்ம வறுத்து இல்ல நீங்க வெறுமனே நெய்யில மட்டும் பண்றீங்கன்னா, வீட்டுக்கு நெய் மட்டும் பண்ணுங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும் பண்ணுங்க. அதையும் ஃப்ளேவர் 2 கலந்துமே செய்யலாம். பெரிய உணவுகள் நெறைய பேருக்கு செய்யும்போது நெய்யும், தேங்காய் எண்ணெயும் மட்டும் நம்ம சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நெய் 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 வந்து நம்ம போட்டு ரவை வறுத்தாச்சு இல்லைங்களா? ஸோ அது தனியா எடுத்து வச்சுருவோம். அடிகனமான பாத்திரம் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நல்ல வெயிட்டான பாத்திரம். ஸோ அத வச்சுட்டு முதல்ல வந்து நம்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெயோ, இல்ல நெய்யோ நம்ம அத ஊத்தி கொஞ்சம் நேரம் காய்ச்சிரும். ஸோ காய்ச்சிட்டு அதுல சும்மா ஃப்ளேவருக்கு ஒரு 2 முந்திரி, 2 திராட்சை போட்டீங்கன்னா உங்களுக்கு பொரிஞ்சு வரும். நம்ம எண்ணெய் ஊத்தி கடுகு போடுறாம லைட்டா பொரிஞ்சு வரும். ஸோ அந்த மாரி பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து 1க்கு அந்த 2 பங்கு தண்ணி சொன்னத எடுத்து ஊத்தி அத கொதிக்க விடணும். அது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரவை வறுத்து வச்சிருக்கிறத போட்டு சிம் பண்ணிட்டு ரொம்ப பொறுமையா அந்த கலக்கும்போது கட்டிப்படாம இருக்கும். கொதிக்கும்போது கொதிச்சுச்சுன்னா ரொம்ப கொதிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே போட்டீங்கன்னா கண்டிப்பா கட்டிப்பட்டுரும். அத சிம் பண்ணிட்டு நம்ம கொட்டி கொஞ்சம் கொஞ்சமா அத கிண்டிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சமனா வரும். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 3/4 பதம் வேகணும் அந்த ரவையானது. நம்ம நார்மலா இதுவரைக்கும் பண்ண வெள்ள ரவையுடைய அந்த இது உடனே போட்ட உடனே கெட்டியாயிடும். பட் அரிசி ரவை வந்து அந்த மாரி ஆகாது. கொஞ்சம் நேரம் எடுக்கும் வேகறதுக்கு. அந்த ஒரு 70லேருந்து 75% வெந்து வர நேரத்துல தான் நாம இந்த நாட்டு சர்க்கரையோ, பனங்கற்கண்டோ சேர்த்து நம்ம நல்லா கிளற ஆரம்பிக்கணும். கிண்ட ஆரம்பிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆயிடும். நல்லா மிக்ஸ் ஆகுற நேரத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நெய் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து நம்ம தேவைக்கு அத கிண்டிட்டு, ஏலக்காய் பொடி. இந்த கிண்டுற நேரத்துல போட்டீங்கன்னா நல்ல வாசம் நல்லா இருக்கும். நம்ம தண்ணிலயும் சிலர் போடுவாங்க. நம்ம இத போட்டு கிளறும்போது நம்ம ஏலக்காய் பொடி இதுல சேர்த்துட்டு ரெடி பண்றோம். நல்லா அந்த பதம் வந்து பார்த்தீங்கன்னா தளர இருக்கும். அது நேராக கெட்டியாகும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லயே கெட்டியா இருந்துச்சுன்னா, அப்புறம் எடுத்தீங்கன்னா, ரொம்ப டைட்டா இருக்கும். நம்ம வீட்ல பொங்கல் செய்யும்போது கூட பார்த்தீங்கன்னா, செய்யும்போது தளர்வா இருக்கும். ஒரு 2, 3 ஆ ஒரு 2, 3 நிமிஷம் கழிச்சு அது நல்லா டைட் ஆக ஆரம்பிச்சுரும். அத தாண்டி ஒரு 20 நிமிஷம், 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா ரொம்ப கெட்டியாயிடும். அதனால கொஞ்சம் தளர்வுல தான் இருக்கணும். நேரம் ஆகும்போது அது கரெக்ட்டா அந்த பதத்துக்கு வந்துரும். ஆனா ஒரு பதம் வந்த பிறகு அதே பதம் மெயின்டெயின் ஆகணும்னா, நமக்கு இந்த தண்ணி பதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கேசரின்னா நேரம் இறுகிட்டே போயிடுனா, ஒரு டைமிங்க்கு மேல ஒரு ஸ்டாண்டர்ட்ல நிக்கும். இதுக்கு மேல அது கெட்டியே ஆகாது. அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா, ஈவினிங் எடுத்து சாப்பிட்டீங்கனாலும், சூடுலாம் இல்லாம நீங்க எடுத்து எப்ப சாப்பிட்டீங்கனாலும், அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். ரொம்ப கெட்டியா ஆயிட்டு மென்னு சாப்பிடுற மாரிலாம் இல்லாம, அது சாஃப்ட்னஸோட இருக்கும். ஸோ அதுக்கு 1க்கு 2லேருந்து 2 1/2 அப்படின்ற அந்த பதத்தோட நம்ம செஞ்சோம்னா கரெக்ட்டா இருக்கும். நான் அதிகபட்சம் தூயமல்லி அரிசி ரவையில 1க்கு 2ல நல்லா வந்திருக்கு. கம்மியா செய்யும்போது, பெரிய உணவா அதிகமா 500 பேர் செய்யும்போது, அது அப்படியே அந்த தண்ணியுடைய பதம் எல்லாமே வேற மாரி மாறும். நம்ம வீட்டு செய்முறை சார்ந்து தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்ப இது வந்து இதுதான். அதுல வந்து நெறைய பழங்கள் சேர்க்கிறோம். ஃப்ரூட் கேசரி வந்து இன்னைக்கு ஃப்ரூட் கேசரின்னா, ஃப்ரூட் கலர்ஸ் ஸ்மெல் அந்த எசன்ஸ்லாம் சேர்ப்பாங்க. நாம இன்னைக்கு இந்த சீசன்ல பழ கேசரி ரொம்பவே சுவையா இருக்கும். மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்ப பலா சீசன் இருக்கு, மா இருக்கு. ஸோ முக்கனி கேசரி வந்திருக்கும் நம்ம ரெசிபில. மாப்பழ, வாழை 3மே இறக்குற நேரத்துல. இதெல்லாம் முடிச்சு கிண்டி இறக்கும்போது, பொடியா கட் பண்ண எந்த பழங்கள், அதுல எல்லா பழமும் போட்டாலும் சில பழங்கள் அது சூட் ஆகாது. மாப்பழ வாழை வந்து முக்கனிக்காக, அதுவும் ரொம்ப கெட்டியான வாழை போட சொல்லுவேன். கட் பண்ணி போடுற மாதிரி கெட்டியா, ரொம்ப பழுத்த பழமா இல்லாம கெட்டியா இருக்கிற பழமா கட் பண்ணிட்டு, கொஞ்சம் மாம்பழம், கொஞ்சம் பலா. இது 3மே கட் பண்ணி போடுறது. பலா மட்டும் போடுறது, இல்ல மேங்கோ ஃப்ளேவர் குடுக்கறது. அது தாண்டி பைனாப்பிள் தான் அதிகமா நாங்க சேர்ப்போம். நம்ம கொல்லிமலையிலேருந்து வரும், நம்ம சைட்ல. அந்த பைனாப்பிள் வந்து நம்ம ஒரு 1000 பேருக்கு பண்ணாலே ஒரு 3 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ போட்டாலே பெரிய விஷயம். இந்த ஃப்ளேவருக்கு.
நீங்களாம் சும்மா ஒரு பீஸ் அந்த மாதிரி போட்டிங்கனாலே போதும். கேசரி பண்ணும்போது நல்லா அந்த மெல்ட் ஆகி நம்ம கலக்கிற நேரத்துலயும் அடுப்புல வச்சுமே போட்டுக்கலாம். இறக்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பதம் வந்து இறக்கும்போது போட்டு கரெக்டா இருக்கும். அளவு கம்மி தான் சீக்கிரமா அது ஆறும்போது இல்லாட்டி கொஞ்சம் பழங்கள் முழுசா தெரியும். ஸோ அந்த மாதிரி. அதை தாண்டி வந்து மாதுளை முத்துக்கள் சேர்க்கலாம் இறக்கும்போது. ஸோ இதுதான் அதிகபட்சம். நான் இதை தாண்டி வேற எந்த பழங்களும் சேர்த்தது கிடையாது. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த முந்திரி, திராட்சை இதெல்லாமும் நெய்யில வறுத்து கொஞ்சம் நெய்யோடு சேர்த்து இப்படி நம்ம ஒரு கரண்டில எடுத்தோம்னா அது ஒட்டாம வேணும் அப்படின்றதுதான் நம்ம கேசரியுடைய பதம் சொல்லுவாங்க. இல்ல நம்ம ஆரோக்கிய கேசரி எனக்கு எண்ணெய் நார்மலா இருந்தாலே போதும், நெய் நார்மலாவே இருந்தா போதுனாலும் நம்ம அளவை குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். எப்பாச்சும் நம்ம மாசத்துக்கு ஒரு முறை 3 மாசத்துக்கு ஒரு முறை கேசரி சாப்பிட்டா ஆயில் நிறைய போட்டுக்கலாம். வாரத்துல ஓரிரு நாட்கள் நாங்க கேசரி சாப்பிடணும்னு நினைக்கிறோம்னா எண்ணெயை வந்து நெய்யை வந்து உங்க சுவைக்கு ஏத்த மாதிரி உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ஏத்த மாதிரி கம்மி பண்றதா, இல்ல எங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் எங்களுக்கு இது ஆரோக்கியத்துல எந்த இதோ மாற்றம் இருக்காதுனாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஸ்வீட் வந்து கம்பல்சரி எடுக்கணும்னு சொல்றோம். காலை உணவுல பேரிச்சம்பழம்லாம் எடுத்துக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ப்ளஸ் வந்து 10 days ஒன்ஸோ 15 days ஒன்ஸோ இந்த மாதிரி நம்ம இனிப்பை செஞ்சு சாப்பிடும்போது நம்ம வெளியில வாங்குற இனிப்புகளை தவிர்த்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். இதுல அதிகபட்சம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா ரவையிலே ரத்தசாலி ரவை, பூங்கார் அரிசி ரவை இதெல்லாம் பண்ணும்போது ரெட் ரைஸ்ல ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரவை வந்து சரியான பதத்துல இருக்கிற பட்சத்துல அந்த 1க்கு 2.5க்கு மேல 2ல இருந்து 2.5 3 அதுக்கு தாண்டி வச்சோம்னா ரொம்ப மெல்ட் ஆயிடும். இந்த அளவுல நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கான பக்குவம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை அடுத்து நீங்க செஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவல் இதேதான். அவல் ரவைய சமைச்ச கேசரி பண்ற மெத்தட் இதேதான். அதேதான் 1க்கு 2 அளவு தண்ணி. உதாரணத்துக்கு வந்து ரத்தசாலி அவல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவலை வந்து மிக்சிலேயே பொடி மாதிரி ரவை பதத்துக்கு உடைச்சிட்டு 1க்கு 2 தண்ணி இதே அளவு தான் எல்லாமே. நீங்க பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா வந்துடுறாங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க இருக்காங்க, செய்யறாங்க, நம்ம சமைச்ச கேசரி ஸ்வீட் டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா ஈஸியா நீங்க இத பண்ணிடலாம். நம்ம கிட்ட அரிசி ரவை இல்லைன்ற பட்சத்துல அவலை ரவையா உடைச்சு பண்ணலாம். அதே மாதிரி கோதுமை ரவை, நான் சொன்ன மாதிரி மக்காச்சோள ரவை. மக்காச்சோள ரவை வந்து மக்காச்சோளம் வாங்கி உடைங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஆர்கானிக் ஷாப்ல எல்லாமே வந்து மக்காச்சோள ரவை கிடைக்குது. அதுல வந்து உப்புமா பண்ணி பாருங்க, அவ்வளவு சுவையா இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கானா, சின்ன வயசுல நம்ம இந்த அங்கன்வாடிக்கு போற பழக்கம் வந்ததுங்களா, அப்ப நாங்க போன பேட்ச்லலாம் சின்ன வயசுல அந்த ஊட்டச்சத்து உணவுகள் கொடுப்பாங்க. நம்ம கிராமத்து பசங்களுக்காக அங்க இருக்கும் கிராமங்கள்ல அங்கன்வாடி குழந்தைங்களுக்காக அந்த 2 வயசு 2.5 வயசு 3 வயசு அவங்க 1ஆம் வகுப்பு போற வரைக்கும் போயிட்டு அந்த அங்கன்வாடி பள்ளியில போயிட்டு விட்டுட்டு வருவாங்க பிள்ளைங்க. அங்க அவங்க சத்தான உணவுகள், சத்து மாவு உருண்டை இதெல்லாம் தருவாங்க. அப்ப நாங்க சின்ன வயசுல போனப்ப இன்னுமே அந்த ஞாபகம் இருக்கு சில அந்த விஷயம். மக்காச்சோள ரவையில உப்புமா கிண்டி போடுவாங்க. அது போற அன்னைக்கு நாங்க சீக்கிரமா போயிடுவோம். வாரத்துல 1 நாள் 2 நாள்ன்ற மாதிரி பிரிஞ்சிருக்கும். அது அப்படியே எப்படின்னா அவ்வளவு ஒரு சுவை. இப்பவுமே அந்த அன்னைக்கு ரொம்ப சின்ன பிள்ளையா தான் இருந்திருப்பாங்க. அதனால இப்போ ஞாபகம் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசான பிறகும் அது நாங்க பார்ப்போம் இல்லையா, இந்த ஸ்கூல் அந்த அந்த இடத்துல வந்து இந்த ரவை உப்புமா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மக்காச்சோள ரவையில ஒண்ணுமே இல்லை, கடுகு உளுந்து தாளிப்பு போட்டு 1க்கு 2 2 தண்ணி வச்சு லேசா வறுக்கணும். ரொம்ப வறுத்துட்டீங்கன்னா வேகாது. மக்காச்சோள ரவை உப்புமா வந்து ரொம்பவே சிறப்பு. எதுவுமே வைக்க வேணாம் சைட் டிஷ், அப்படியே சாப்பிட்டாலுமே அது ஒரு தனி சுவை தான். நம்ம எப்பவும் போல அந்த சட்னி எடுத்துக்கலாம். அது மாதிரி கோதுமை ரவை, மக்காச்சோள ரவை, கம்பு ரவை, சோள ரவை, சிகப்பு சோள ரவை இதெல்லாமே நீங்க வந்து கேசரி பண்ணலாம். அந்த வேகிற பதம் பக்குவத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அது சரியா வரும். ஃபர்ஸ்ட் வந்து சில விஷயங்கள் ஆரம்பத்துல செய்யும் போதுதான் சந்தேகங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். நீங்க ஒரு முறை 2 முறை செஞ்சு அதை சுவைச்சிட்டீங்கன்னா நீங்க அதுல எக்ஸ்பெர்ட் ஆயிடலாம். அது என்ன அது நம்ம பக்குவத்துக்கு அது வந்துடும். அதான் விஷயம். ஸோ அது அந்த மாதிரி நீங்க அதை ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பண்ணி அது சரியா வருதா வரலையான்னு பார்த்து அப்புறம் நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டே வந்துட்டு நீங்க இந்த கேசரி பத்தி ஒரு பெரிய மேலாவே வச்சிடலாம். அந்த அளவுக்கு அதுல நிறைய ரெசிபிஸ் இருக்கு. நம்ம கொண்டாட்டம் அப்படின்றது இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிம்பத்துல இருக்கிறோம். ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே
கேசரின்றது அந்த கலர் சார்ந்தே மாறிடுச்சு. அந்த உண்மையான அதோட பெயர் மாறிடுச்சு. பழமம்ன்ற பெயர் மாறிடுச்சு. அந்த பவுடர் பேரே கேசரி கலர்ன்னு மாறிடுச்சு. அப்படியே ஃபுல்லாவே மாறிடுச்சு. கேசரி கலர்ல புடவை கட்டியிருக்கிறன்ற அளவுக்கு எல்லாமே மாறிடுச்சு. மாற்றங்கள் பெரிய அளவுல நம்ப எந்த அளவுக்கு ஒரு எழுந்து நிக்கிறோம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். நம்ம காலைச்சக்கரம் நபர்களுக்கு ரொம்ப நல்லா உணர்ந்திருப்பீங்க. அதுல நாம ஒரு பகுதியினர் வந்து இவ்ளோ மாற்றங்களுக்கு உட்பட்டு இந்த அளவுக்கு கடந்து வந்திருக்கோம். பாதைகள நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆஹ் நமக்கு முத்துசாமி ஐயா குடும்பத்தினர் வந்திருந்தாங்க கள்ளக்குறிச்சி ஈவென்ட்டுக்கு. ஐயா வணக்கம். அவங்க வந்து அங்க சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுருப்பாங்க. பெருமாள் ஐயா வந்திருந்தாரு. சந்திச்சு நேர்ல வந்து பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம குழுவினர் அங்க வந்து நம்மள சந்திச்சது. அங்க கருங்குருவை பழக்கேசரி பண்ணியிருந்தோம். அந்த சுவை எப்படி இருந்துச்சு? அது அங்க பார்த்தீங்கன்னா நெறைய ஆ 10 வகையான உணவுகள் பரிமாறியிருந்தோம். கருங்குருவை பழமும், பலா பிரியாணி, இதுல பூங்கார்ல சாம்பார் சாதம், தங்கச்சம்பால மாங்கா சாதம், அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சிலி சம்பா. கிச்சிலி சம்பால வாழைப்பூ சாதம், வரகுல தயிர் சாதம். ஸோ இதெல்லாம் பண்ணியிருந்தோம். காய்கறியில வந்து இந்த டைம் நாங்க அது பால்கறி வந்து நெறையவே பண்ணியிருந்தோம். காய்கறி, பால்கறி. அவங்க வந்து முறுக்கு அரிசி வடாகம்ல பண்ணியிருந்தாங்க. முறுக்கு வத்தல். அது தாண்டி மாங்கா கீரல். இந்த மாங்கா சீசன்றதுனால ஊறுகாக்கு மாற்றா நம்ம நாட்டு மாங்காவ பொடியா கட் பண்ணி அதுல மிளகாத்தூள் போட்டு அந்த மாரி வச்சிருந்தோம். ரொம்பவே சிறப்பா வாழைப்பூ சாதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சாதம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ பண்ணி நம்ம வச்சிருந்தோம். ஸோ இட்லி சம்பால. ஸோ எல்லாமே ஸ்பெஷல் தான். பலா பிரியாணி, சீரக சம்பால எப்பவும் போல 3வது வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம கள்ளக்குறிச்சியில. முதல் வருஷம், 2வது வருஷம் தாண்டி இது 3வது வருஷம் ரொம்ப சிறப்பா இருந்தது. மழை இருந்தது. மழைன்னா நல்ல மழை கிடையாது. தூறலோட தான் இருந்தது. அப்பப்போ அந்த கிளைமேட் மாறுச்சு. கூட்டம் வந்து 2ஆம் முதல் வருடம் போல் இல்லனாலும் வந்துட்டே இருந்தாங்க மக்கள். மாலை வரைக்கும் வந்துட்டே இருந்தாங்க. ஸோ நாங்களும் முழுமையா இருந்து பார்த்துட்டு வந்தோம். நல்ல அனுபவம். பனை திருவிழா நல்ல அனுபவம். ஒரே நாள் எப்பவுமே 2 நாட்கள் பனை திருவிழா நடக்கும். இந்த வருஷம் 1 நாள் வச்சிருந்தாங்க. ஒட்டுமொத்த கூட்டமும் ஒரே நாள்ல கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2000 பேருக்கு சமைக்க ஏற்பாடு பண்ணியிருந்தோம். மதிய உணவு. பட் எல்லாருக்குமே உணவு குடுக்க முடியல. அங்க ஏன்னா நெறைய 5000 பேருக்கு மேல வந்துட்டாங்க. பட் ஆனா உணவு குடுக்குற வரைக்கும் சமைச்சு குடுத்துட்டே இருந்தோம். மாலை 3:30 மணி வரைக்குமே உணவு சமைச்சு பத்தாமலாம் இருந்து குடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். அது ஒரு நல்ல அனுபவம். ம். மத்தவங்களும் அவங்க அனுபவங்கள பகிர்ந்துக்கலாம். நம்ம கேசரி சார்ந்து இன்னைக்கு பேசியிருக்கோம். பழமும், பாரம்பரிய அரிசியில இந்த அளவுக்கு நம்ப நெறைய நுணுக்கங்களோட நம்மளுடைய மரபு சார்ந்த இந்த உணவ நம்ம இல்லங்கள்ல தொடர்ந்து முயற்சி பண்ணி, நம்ம மட்டும் இல்லாம நம்ம உறவுகளுக்கும் தெரியப்படுத்தி, நம்ம உற்சாகமா கொண்டு போவோம். முதன்மையா முத குடுக்கணும்னா கண்டிப்பா பனங்கற்கண்டு தூளு. நான் சொன்ன இந்த கந்தசாரி சர்க்கரை, இந்த மாரி கலர்ஸ்க்காக பயன்படுத்தும்போது, நல்ல நம்ம நார்மலான கேசரி மாரி சாப்பிடணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி பண்ணுங்க. லைட்டா வந்து இந்த கலர் வேண்டா, எல்லோ மஞ்சள், பசு மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெள்ள ரவையில பண்ணும்போது, பனங்கற்கண்டு சேர்க்கிறீங்க, நார்மலா ஒயிட்டா வருதுன்னா, அதுல நீங்க கொஞ்சமா பசு மஞ்சள் சேர்த்தீங்கன்னா, லைட் எல்லோஷ் வரும். சாரி, அந்த மாரி ஒரு மாரி லைட் கலரா வரும். நீங்க அந்த மாரி சேர்த்துக்கலாம். ஆ உணவு நிறம் நம்ம குழுவினர் வந்து ஆரோக்கியத்தை விரும்புறவங்க நிறத்தை விரும்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சூழ்நிலையில பல வகையில பல ஆரோக்கிய உணவுகள்ல நம்ம சாப்பிட்டு இருக்கோம். மகிழ்ச்சி. மத்தவங்க கருத்து சொல்லலாம். முத்துசாமி ஐயா குடும்பத்தினரும் பெருமாள் ஐயாவும் நீங்க அங்க சாப்பிட்டிருப்பீங்க கருங்குருவை கேசரி, பழக்கேசரி. அது எப்படி இருந்துச்சு? அப்புறம் அந்த நிகழ்ச்சியின் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க பகிர்ந்துக்கலாம். மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. சிறப்பு. இன்றைய வேளையில் நமக்கு வந்து ஆரோக்கிய கேசரி வகைகள் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு அதோட எப்படி நம்ம அதோட நுணுக்கங்கள், அதை எப்படி அந்த பொருள பயன்படுத்தணும், ஒவ்வொரு பொருள பயன்படுத்துறதுனால அதனுடைய சுவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அருமையான விளக்கத்தோட இன்னைக்கு நமக்கு சிறப்பா சொன்னாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முக்கணி கேசரிங்கிற மாரி அது ஒரு சிறப்பா சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே வந்து முக்கணிகள்ல வந்து எல்லாமே சிறப்பு வாய்ந்தது. அதுல வந்து அந்த முக்கணி கேசரிய வந்து எல்லாருமே வீட்ல கண்டிப்பா செய்யக்குள்ள இன்னும் ஒரு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்ப சொல்றப்பயே நமக்கு தெரியுது.
அதனாலுமே எல்லாருமே வந்து கேசரிங்கிறது வந்து அந்த முக்கணிகளை சார்ந்து செய்வதனால் இனிவரும் காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு வீட்டிலும் அது எப்படி இன்னைக்கு வந்து தாம்பூல பானகம் வந்து இன்னைக்கு வந்து நல்லா ஃபேமஸ் ஆகி வந்துட்டு இருக்குதோ, அதே மாரி கேசரியில வந்து முக்கணி கேசரி அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷும் இனிமேல் ஃபேமஸ் ஆகுங்கிற மாரி தோணுது. ஏன்னா, அது சொல்லக்குள்ளேயே அதோட ஈர்ப்பு, அதாவது உணர்வு வந்து அதிகமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த அளவுக்கு வந்து முக்கணி கேசரிய பத்தி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பல்வேறு வகையான கேசரிகளை பற்றி இன்னைக்கு வந்து நமக்கு அம்மா வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி எதை சார்ந்து நம்ம ஒரே கண்ணோட்டத்தில் சென்று கொண்டிருந்தாலும், இன்னைக்கு வந்து இவ்வளவு டிஷ் செய்ய முடியுமா? ஆரோக்கிய சமையல் நம்ம ஒரு பொருளை சார்ந்து செய்ய முடியுமா? அப்படிங்கிற ஒரு விளக்கத்த நமக்கு சிறப்பா குடுத்திருக்காங்க. அதனால எல்லாருமே இனி வரும் காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு வீட்ல ஒரு விசேஷம்னா முன்னாடியே சொன்ன மாரி தான். விசேஷம்னா எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல இருக்கிறது அந்த கேசரி தான் அப்படிங்கிறது. அல்வா ஒரு பக்கம் இருக்கும். இல்ல கேசரி ஒரு பக்கம் இருக்கும். இதுதான் ஒரு முதன்மையான ஒரு விஷயமா இருக்கும். உணவு முறைகள்ல. அதுல வந்து இன்னைக்கு அந்த கேசரி வந்து நம்ம இவ்வளோ டிஷ்ஷ வந்து நம்ம செஞ்சு, இனி வரும் காலங்கள்ல வந்து நாமும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி, இந்த உணவு முறைகளை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக இந்த கேசரி வகைகளை பற்றி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொடுத்து, நல்ல ஒரு வாய்ப்பையும் நமக்கு கொடுத்த அ பேக்கர் ஷோகுமார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி மேடம். ம். நன்றி, நன்றிங்க. வாழ்த்துக்கள். அதே மாரி அந்த ஃபீட்பேக் அம்மாவும் சொல்லியிருந்தாங்க. அந்த முத்துசாமிய வந்து நமக்கு அன்னைக்கு மறுநாளே இந்த குழுவுல பதிவிட்டாங்க. இது மாரி நாங்க போயிருந்தோம், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதோட உணவு முறைகள் அவங்க சாப்பிட்டது, அங்க இருந்த உணவு முறைகளைப் பற்றி தங்களுடைய கருத்துக்கள வந்து முத்துசாமி ஐயா நீங்க சொல்லலாம். முத்துசாமி ஐயா ஓகே. வணக்கங்கய்யா. வணக்கங்கம்மா. உங்கள வணக்கம், அங்க வணக்கம். விழாவுல சந்திச்சது ரொம்ப மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. நீங்க சொன்ன நன்றி, மாரி நன்றி. பழுமம் என்ற சொல்லே எங்களுக்கு புதுசா இருந்தது. அன்னைக்கு உங்கள்ட்ட கேட்கணும்னு நெனச்சேன். ஆனா அந்த பரபரப்புல கேட்க மறந்துட்டோம். ரொம்ப அருமையா இருந்ததும்மா. அந்த கருங்குருவை பழுமம். அப்புறம் நீங்க அரிசி இந்த நம்ம சம்பா அரிசி. அதுல வாசனை சீரக சம்பா, ஆத்தூர் கிச்சலி சம்பா, தங்க சம்பா அந்த இயற்கை அரிசியிலே அந்த உணவு பார்த்தீங்கன்னா, ரூ. 50க்கு அவ்வளோ குவான்டிட்டில குடுக்கறது ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 60 70 கடந்த விழாவுல அதிகமான அமௌண்ட்ன்னு நெனைக்கிறேன். இந்த 50 விட அதிகமா இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். மறந்துட்டோமா சரியா? ஆனா இந்த ரூ. 50க்கு வொர்த்ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அ வீட்டுக்கே எடுத்துட்டு வந்தோம் நாங்க. அங்க சாப்பிட்டது இல்லாம, வந்தவங்களும் வாங்கிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு எங்கள் காதுபட அருமையா இருந்துச்சு அப்படின்ற மாரி சொன்னாங்கம்மா. ஆனா இந்த கூட்டத்துல உணவுக்காக 2வது தடவ வந்து நாங்க டோக்கன் கையில வாங்கி வச்சிருந்தோம். ஐயா அது கிடைக்குங்களா? அப்படின்னு பெருமாள் ஐயாகிட்ட கேட்டாங்க. நாங்க வாங்கிட்டோங்க. நீங்க இருக்கும் போய் கேட்டு வாங்கிக்கங்க. வெளியில பிளேட்ட வாங்கி வச்சிருக்கும் பொழுதே கேட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் விரும்பி சாப்பிட்டாங்கம்மா. ஆனா அந்த ஆரோக்கிய உணவு முறை, ஆரோக்கியமான இயற்கை வாழ்வியல் முறைக்கு உங்களுடைய இது மாரி திருவிழா வந்து மாவட்டந்தோறும் போட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அது எந்த அளவுக்கு முன்னெடுப்பு இங்க வந்து சொல்லு. தியாகராணி அம்மா இல்லன்னா ம். இங்க கள்ளக்குறிச்சியிலுமே அந்த நிகழ்ச்சி இல்லைங்க. அவங்களாலதான் இங்க இந்த அளவுக்கு சிறப்பா இருந்தது காரணமும் அவங்க கேக்குதுங்களா? நிச்சயமா, நிச்சயமா. அவங்க அவங்க இயற்கையிலேயே அவங்க ஆமாங்க, வேலை ஆமாங்க. லாயரா இருந்தாலும் அவங்க வந்து இயற்கை வழியில அரிசி கூட நாங்க அவங்கள்ட்ட வாங்கிக்குவோம். முதல்ல. இப்ப புதுசா அவர் பேரு என்ன? பொற்செழியன் ஒருத்தர் உங்கள அறிமுகப்படுத்துனாங்களா என்னன்னு தெரியல. அவரு இயற்கை வேளாண் முறையில காய்கறிகளை சேர்த்து செய்யறாங்க. காய்கறி, அரிசி சரிங்க. வகைகள் எல்லாம் செய்றாங்கம்மா. இப்ப இந்த இதுல வாழைப்பூ சாதம் செஞ்சிருந்தீங்க இல்லைங்களா? அத ஆமாங்க. வந்து எங்க பாப்பா வந்து அவங்க சித்தா டாக்டர் அவங்க அத சாப்பிட்டுட்டு ரொம்ப படிச்சுட்டு இருக்காங்க. பிடிச்சிருக்கு. அது அம்மாவை கேளுங்க ம். எப்படி செய்யணும்னு அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிங்கம்மா, சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. சந்தோஷம். அதான் உங்களுக்கு எல்லா உணவுமா அது திருப்பி எடுத்து வந்து மீண்டும் சாப்பிடறதுக்கு ஆனா விரும்புற யாருமே அளவுக்கு. அதிகமா வேஸ்ட் ஆக்கலைங்கம்மா. நிறைய அதுதான் சிறப்பு. வேஸ்ட் பண்ணவே இல்ல. என்ன முழுமையா அவங்க கூட எங்களால கலந்துக்க முடியல. அன்னைக்கு ஒரு ரிட்டயர்மென்ட் ஃபங்ஷன்றதால அப்புறம் இவங்களுக்கு ஃபங்ஷனுக்காக அங்க போயிட்டாங்கம்மா. அப்புறம் திருப்பி நாங்க ஒரு நேரத்துல வெளியில போயிட்டு வரதெல்லாம் நீங்க வெளியில புறப்பட்டீங்கன்னு எங்களை அப்புறம் பெருமாள் ஐயா பாருங்க. சொன்னாங்க. நீங்க வெளியில இருக்கும்போது நாங்க உள்ளார வரோம். சரி இப்படியும் வந்து பாத்திரலான்றதுக்காக ஆமாங்க. தான் அது ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப
மகிழ்ச்சியா இருந்ததுமா. கரெக்ட்டா நானு வெளியில கிளம்பும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு எடுத்தேன். இந்த மாரி கிளம்புறோமா, நீங்க வீட்ல இருந்தீங்கன்னா வந்து பார்க்கலாமான்னு. கரெக்ட்டா நீங்க எதிர்க்க வந்தீங்க. சரி ஓகே. ஏன்னா மழை வேற வரா மாரி இருந்ததுனால கிளம்புனோம். ஆமா. அது ரொம்ப நல்ல கனெக்டடா இருந்துச்சு. கிளைமேட், நல்ல ரொம்ப நல்லா கிளைமேட். அவங்க எங்க கூட வந்தவங்க வந்து தமிழ் ஆசிரியர்மா, எங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களும் சரிங்கம்மா. வந்துட்டு இந்த அரிசி எல்லாமே வாங்கிட்டே போனாங்க. அவங்களுக்கு திருப்பி வந்தோனே. அதுக்கு பிறகு வந்து வாங்கிட்டு இது மாதிரிலாம் எப்படி வாங்கிட்டு செய்யறான்னு போனேன். கேட்டு வைங்க. வாங்கிட்டு ஆமா இந்த செய்யலாம். லிஸ்ட் எல்லாம் பார்த்து அவங்களுக்கே ஆச்சரியமா இல்ல இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ நீங்க சொல்ற மாதிரி எல்லா 2 வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரத்துல 1000 பேருக்கான உணவு வந்து வாங்கிடுவாங்க. உணவு வந்து அந்த 2 மணிக்கு மேல யாருக்குமே கிடைக்காது. இந்த கிளைமேட் ஆமா. இது மாரி இருந்ததுனால, மொத வருஷம் மாலை ஃபுல்லுமே வரை உணவு வந்து ஆமா. நெறைய உணவு எனக்கு தெரிஞ்சு தயிர் சாதம் கூட புளிச்சிருக்காது. ஏன்னா கிளைமேட் அந்த மாரி பிடிக்கல. இருந்தது. ம். அதுதான். அந்த மாதிரி இருந்தது. நீங்க சொல்ற மாரி தான். நான் நெறைய எங்க ஈவென்ட்ஸ்லயே கூட பார்த்தீங்கன்னா, உணவு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. வேஸ்ட்ன்னா அவங்களுக்கு வயிறு நெறஞ்சிரும். அத தாண்டி சாப்பிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அளவு வந்து அவ்வளோதான் வச்சிருந்தோம். அ ஆல்மோஸ்ட் 90% 95% அந்த மீறின குழந்தைங்க தான் அந்த மாரி கொஞ்சம் வச்சுட்டாங்க. இல்ல நாங்க அது எல்லா இடத்துலயும் அங்க டஸ்ட்பின் பாத்தீங்களா? மெயின்டெயின் பண்ணுவோம். ஆமா. அது சரி. டஸ்ட்பின் கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணுவோம். எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அங்கங்க வச்சுருவாங்க. இல்ல நல்ல முதல்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆமா. அங்க சொல்லியிருந்தாங்க. வேஸ்ட் எல்லாம் இந்த பக்கம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எங்க போனாலும் நம்ம குழுவுல நாம தான் பண்ணுவோம். உணவு மட்டும் இல்லாம, அந்த ரொம்ப உணவுக்கான சிறப்பு. குப்பை வந்து மேல் எங்கும்போது, அது அப்படியே வந்து வேற ரிமூவ் ஒரு நிலத்துக்கு பண்ணணும். வந்து மல்ச்சிங் போயிடும். இந்த பாக்குத்தட்டு எல்லாமே ஒரு நிலத்துல வந்து மேட்டுப்பாதைக்கு கொண்டு போயிடுவாங்க. உரமாயிடுது. ஆ ஆமா. அங்க சாப்பாட்டோட போட்டோம்னா, அங்க திரும்பவும் எடுத்து பண்ணும்போது ரொம்ப ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு, அதுக்கு தனியா டஸ்ட்பின் வச்சு வேஸ்ட் எல்லாம் அதுல கனெக்ட் பண்ணி, திரும்ப அத அது சரி. போட்டு அந்த மெயின்டனன்ஸும் நம்ம டீம் தான் பண்ணுவோம். ரொம்ப நல்லா நீட்டா அத ஃபாலோ மெயின்டெயின் பண்ணாங்க. பண்ணணும். அங்க இருந்த மக்கள். ஆமா. ஆமா. இந்த இது தடவை போட்டு அத அமைச்சிருந்த எடுத்து தேதி இந்த தடவை அமைச்சிருந்த தேதி வந்து எல்லாமே முகூர்த்த நாளு, முகூர்த்த நிறைய தேதி. ஆமா, ஃபங்ஷன் ஆமா. பண்ணாங்க. அது ஒரு மைனஸ். கூட்டம் வந்து ஆனாலும் அதுல மக்கள் ரீசென்ட் தான். ஆமா. நல்லா இருந்தாங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நிறைவு. மகிழ்ச்சிமா. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஐயா பெருமாள் ஐயா வேற வர முடியலங்கம்மா. அந்த செய்திய நான் நேற்று அவரு போய் உடம்பு சுகமில்ல அவருக்கு. ம், ம். திடீர்னு ஒரு சின்ன பைக்ல சின்ன விபத்து. ஐயா குணவால் ஐயா உங்களுக்கும் சொல்லணுன்றதுக்காக தான் சொல்றேங்க இப்ப. நேத்து சொல்ல வேண்டாம் இருக்காங்க. எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நான் இருக்காங்க. பெருமாளையா இருக்காங்க. லைன்ல இருக்காங்க. வந்துட்டாங்க. வந்துட்டாரு. லைன்ல வந்துட்டாரு. வந்துட்டாரு. அதான் இல்ல அவரால கண்ணுலங்க வலது கண்ணுல பைக் ஒரு 3 தையல் போட்டிருந்தாங்க. அதுல வந்து இப்ப கண்ணு வந்து பிளட் ஆயிடுச்சு. கிளாட் ஆயி போச்சு போல இருக்கு. கிளாட் ஆகல. அந்த கலங்கலாயிடுச்சு.